ஹலோ, வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி டியூஸ்டே அன்றைக்கி காலையில் என் பையன் குளித்து முடித்து ரெடி ஆகிட்டார். இன்றைக்கி டியூஸ்டே எப்பவும் போல் வெற்றிலை தீபம் போடுவேன். அதுக்காக நான் ஃபாஸ்டிங் இருப்பேன். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசை ஊற்றிட்டு சட்னி வச்சு, வேர்க்கடலை சட்னி வச்சு என் பையனுக்கு கொடுக்க போகிறேன். இன்னொன்று என்னென்னா, நாளைக்கு புதன்கிழமை என்னென்னா அக்ஷய திருதி வர்றதுனால என்ன பண்ணுறது, தங்கம் வாங்கலாமா, வெள்ளி வாங்கலாமா, இல்லை டைமண்ட் வாங்கலாமா, இல்லை பிளாட்டினம் வாங்கலாமா, அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன வாங்கணும்னு நினச்சாலும் நம்மக்கிட்ட அமௌண்ட் வேணும். அமௌண்ட் இருந்தால் தான் எதையுமே வாங்க முடியும். அப்படி நம்மக்கிட்ட அமௌண்ட் இல்லாத பட்சத்தில் எப்படி நம்ம சாமி கும்பிட்றதுன்ற கவலை ஒரு பக்கம் இருக்குது. என் பையனுக்கு என்ன கவலைன்னா, காலையில் இந்த டீன் டைட்டனா ஐயோ அதை போட்டு உயிரை எடுக்கிறாங்க. காலையில் ஆரம்பித்தா ஈவினிங் வரை அந்த டீ டைட்டனை போட்டு பார்த்து டார்ச்சர் பண்ணுறான். இந்த லீவில் பாவம் பிள்ளைங்க வெயிலுக்கு வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு வேறு என்ன வழி தான் இருக்குது. டீன் டைட்டனு, அப்புறம் என்ன அம்மிங்கா லெம்மிங்கா, அந்த கரடி பையன், இதெல்லாம் பார்த்து பிடிச்சி ஒரு வழியாக அடித்து பிடிச்சி இழுத்துட்டு கடைக்கு கிளம்பியாச்சு. கொஞ்சமாக வாங்க வேண்டியது இருந்தது. சரி போகலான்ட்டு ஃப்ரூட்ஸ் கடையை பக்கம் போனால் ஒரு ஃப்ரூட்ஸும் கிடையாது. வெறும் ஆப்பிளும் ஆரஞ்சு மட்டும் அடுக்கி வச்சிட்ருக்குது. நான் கொஞ்சமாக ஒரு 3 ஆப்பிள், ஒரே ஒரு க்ரீன் ஆப்பிள் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த மாம்பழம்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, ஃப்ரூட்ஸே அவ்வளோவா வரல. அது முடிச்சுட்டு சூப்பர் மார்க்கெட் போயாச்சு. நான் வாங்க போனது என்னமோ 2 ஐட்டம் தான். ஆனால் என் பையன் பாருங்கள், ஃபுல்லாக சுற்றி அதை வாங்கி கொடு மம்மி, இதை வாங்கி கொடுன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு உப்பு பாக்கெட் வாங்கணுன்னு கடைக்கு கூட போக முடியலங்க. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க. நம்ம எவ்வளோ தான் செலவு பண்ணி நம்ம அதுங்களுக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்தாலும், அதுவும் என் பையனுக்கு ஒரு நாள் தான். நம்ம எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கி கொடுத்தாலும் ஒரு நாள் தான் வச்சுப்பான். அடுத்த நாள் தூக்கி வேணும்னே உடச்சிட்டு எனக்கு புதுசு வேறு ஒன்று மாதிரி புதுசு வேணும்னு. அந்த மாதிரி தான் என் பையன். சரி, நான் போனது என்னவோ 2 தான். நம்ம தான் விண்டோ ஷாப்பிங் பைத்தியமாச்சே சரின்ட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போகலான்னு போனால், சரி கொடை வாங்கலாம், இருக்க கொடை போயிடுச்சு. அதனால சரி கொடை வாங்கலான்னு போய் சும்மா தான் பார்த்தேன். நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா ரேட்டு, சரி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க போனது தான். என் பையன் செலவு வச்சுட்டான். இந்த கொடை தான் வாங்கிட்டான். இது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, நல்லா பென்டன் போட்டு சூப்பராக இருந்தது அந்த கொடை. அதுதான் எடுத்து வச்சுருந்தான். நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன், அதுக்கு வாங்கி கொடுக்கலாமா வேணாமாங்கிற யோசனையிலே இருந்தேன். நல்லா இருந்தது இந்த மாதிரி கொடையெல்லாம், குட்டி பசங்க கொடை சூப்பராக இருந்தது. அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு என்ன வாங்கலாம் ஏது வாங்கலான்ட்டு என் பையன் அதுக்குள்ளே ஒவ்வொரு செக்ஷனாக போய் பார்த்துட்ருக்கான். எதையாவது ஒன்று எடுத்து இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு. ஐயோ, அவனை போதும்னு ஆயிடுச்சு. நம்ம கடைக்கு கூட்டு போனதும் போதும், நமக்கு இவன் செலவு வச்சதும் போதும்னு அப்படியே கொஞ்சமாக வாங்கிட்டு, நான் என்ன வாங்க வந்தேன்னா உப்பு, மஞ்சள் தூள் இது வாங்க வந்தேன். ஏன்னா நாளைக்கு அக்ஷய திருதி. நம்ம தங்கம், வெள்ளி, வைரம் இதெல்லாம் வைக்கிற அளவுக்கு நம்ம எக்கனாமிக்கலி நம்ம இன்னும் வளரலை. ஸோ வளர்கிற அளவுக்கு நம்ம இருந்தாலும் இப்போது விற்கிற விலைவாசிக்கு இப்போதைக்கு நம்மளுக்கு அதுக்கான நீட் கிடையாது. ஸோ அதனால நம்ம நாளைக்கு எண்ணெய் வச்சு கும்பிடலான்னும் போது வெறும் உப்பு மஞ்சள் தூளே போதும். ஒரு வழியாக என் பையனை சமாளித்து வாங்கிட்டு வெளியே வந்தாச்சு. அப்படியே ஒரு 10 ரூபாய்க்கு செலவு வச்சுட்டாரு. ஜூஸ் வேணுமாம்மா, அந்த கொடையை வச்சு சுற்றிக்கிட்டு வருது. இந்த கொடையை வச்சு தான் நான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வேறு. ஒரு வழியாக இந்த வெயிலில் வீட்டுக்கு சேர்ந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் போட்டே ஆகுவேன் இல்லையா, அதனால் அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு புதன்கிழமை அக்ஷய திருதிக்கு முந்தின நாள் நான் இதை வெற்றிலை தீபம் போட்டேன். நாளைக்கு எப்படி கும்பிடுவேன்னா, நார்மலுங்க, வெறும் வெத்தலை, பாக்கு, பழம், மஞ்சள் தூள், குங்குமம், வேறு என்ன வைப்பாங்க, உப்பு, இது வச்சாலே போதும். நமக்கு எல்லா வருஷமும் நல்லபடியாக போகணும். நம்ம இந்த வருஷம் நான் தங்கம் வாங்கியிருக்கேன், அதே மாதிரி அடுத்த வருஷமும் தங்கம் வாங்கணும், இந்த வருஷத்தில் நல்லா சேர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு சிலர். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நான் நம்புறது அதுதான். நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம எடுத்து வச்சு நம்ம சாமி கும்பிட்டு வந்தாலே போதும். முடியாத ஒன்று அவங்க தங்கம் வாங்கி வைக்கிறாங்க, அவங்க வெள்ளி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப்லேயா இருக்கட்டும், நிறைய பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்கள பார்த்து நம்மளும் சூடு போட்டுக்க வேணாம். நம்மளால் என்ன முடியுமோ, ஒரே ஒரு கல்லுப்பு, ஒரு 10 ரூபா மஞ்சத்தூள் பாக்கெட், இதை வாங்கி சாமிக்கிட்ட வச்சு நம்ம பூஜை பண்ணி கும்பிட்டாலே போதும். கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த குறையும் இல்லாமல் நம்ம நல்லபடியாக இருப்போம். நான் அப்படி தான், எந்த வருஷம் நம்மளால் முடியுதோ அந்த வருஷம் தங்கம் வாங்கி வைப்பேன்.
முடியாத வருஷத்தில் இருக்கிற பழைய தங்கத்தையே வச்சு கும்பிடுவேன். நான் அப்படி தான் ஒவ்வொரு வருஷமும் பண்ணி சாமி கும்பிட்டுட்ருக்கேன். நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் இருப்பேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்மளால் முடியாதது ஒன்றை வந்து நம்ம முக்கி என்ன தான் பண்ணாலும் முடியாது. அதனால் நம்மளால் எது முடியுமோ அதை வந்து நம்ம செஞ்சு பார்த்தாலே போதும். இப்போ வந்து நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டு முடித்தாச்சு. ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க கமெண்ட்டில், எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அது ஞாபகம் வந்ததும் எத்தனைமா வந்து 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 சொல்லுவேன்னு எனக்கு தெரியல ஆண்டி, எப்படியோ தெரியல, என் டங்க்கு வந்து ட்விஸ்ட் ஆகி வந்துன்னு வந்துடுது. ஸோ ரொம்ப 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 சாரி. இப்போது ரெடி பண்ணியாச்சு சமையல் லஞ்சை. என் பையனுக்கு முட்டை பாயில் பண்ணோன்னு சொல்லியாச்சு. அதனால வெண்டைக்காய் வச்சு புளிக்குழம்பு, அப்பளம், ஒரு முட்டை வறுத்து கொடுத்தாச்சு. நம்ம தான் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், நம்ம குழந்தையாவது சாப்பிட்டுமேனு. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்வீட்டாக சாப்பிட்ணுன்ட்டு வாங்கின்னு வந்த ஆப்பிள்லேருந்து ஒரே ஒரு க்ரீன் ஆப்பிள் இருந்தது, எடுத்தார். இந்த ஒரு க்ரீன் ஆப்பிளோட ரேட்டு 46 ருப்பீஸு. ஐயோ, இது க்ரீன் ஆப்பிளாக? இது ஆப்பிளே கிடையாதுங்க, இது மாங்காய் தாங்க, பச்சை மாங்காய். அவ்வளோ புளிப்பு. இதுக்கு முன்னாடி க்ரீன் ஆப்பிள் சாப்பிட்ருக்கோம், ஆனால் அதில் இந்த அளவுக்கு புளிப்பு இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும். இது அவ்வளோ புளிப்பு, வாயில் வைக்கவே முடியல, ஒரே கூசுது. என் பையனுக்கு இது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி என்ன சமாளிக்கிறாராமா. இதை வந்து பேசாமல் கட் பண்ணி மாங்காய் இது மீன் குழம்புல போட்டிருந்தாலும் அது கொஞ்சம் குழம்பு நல்லா புளிப்பாக சூப்பராக இருந்திருக்கும். அந்த அளவுக்கு கேவலமாக இருந்தது. க்ரீன் ஆப்பிள் வாங்கவே வாங்காதீங்க. இதில் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக மிளகா பொடியும் போட்டு சாப்பிட்லாம் போல், அந்த அளவுக்கு இருந்தது. இது ரொம்ப ஃபஸ்ட்டு தான். இது ஏன்டா வாங்கினோம், வாங்கி கொடுத்தோன்ற அளவு ஆயிடுச்சு. அவன் தான் கேட்டு அடம்பிடிச்சான். அதனால் அவனுக்கே எல்லாத்தையும் பீல் பண்ணி கட் பண்ணி தின்னே ஆகணும்னு சொல்லி அவனை கம்பல் பண்ணி சாப்பிட வச்சாச்சு. அந்த அளவுக்கு இருந்தது இந்த ஆப்பிள். இது முடிச்சுட்டு வந்து ஐயோ வந்து சாரி வந்து அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஒன்று ஃப்ரீசரில் அப்படியே இருந்தது, அவர் பர்த்டேக்கு வாங்கினது. அந்த ஐஸ்கிரீமை வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு, நான் ஸ்வீட் கொஞ்சம் சாப்பிட்டா எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. அதனால வந்து ஐயோ வந்து சாரி வந்து அந்த ஐஸ்கிரீம் உள்ளே இருக்கிற அந்த பல்ப்பை மட்டும் கொட்டிட்டு வெறும் கோனை மட்டும் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சுட்டுட்டேன். என் பையன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர கேப்பில் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த சைனீஸில் கொரியனில் இருக்கிற அந்த நூடுலில் ஒன்று வாங்கிட்டான் போன வாரம் போனப்போ. அதை அப்படியே ஃப்ரீசரில் இருந்தது, அதை செஞ்சு கொடு மம்மின்னு ஒரே இடம். இது வந்து சீஸ் ஃப்ளேவராமா, அவ்வளோ கேவலமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கோம் ஹாட் அண்ட் ஸ்பைசியில் கொரியனில், அந்த நூடுல்ஸ் நல்லா இருந்தது. இந்த நூடுல்ஸு எம்மாடியோ, கருவாடு தெரியுங்களா, கருவாடு வந்து அப்படியே கொஞ்சமாக தண்ணி தெளித்து டப்பா போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நாள் கழித்து ஓப்பன் பண்ணால் ஒரு ஸ்மெல்லு வரும் தெரியுங்களா, அந்த ஸ்மெல்லுங்க. அதில் ஒரு குடலை பிடுங்குது அந்த கருவாடு அழுகி போயிருந்ததுன்னா அந்த ஸ்மெல்லு. என்ன சீஸ் ஃப்ளேவர், இதில் எங்கே சீஸ் இருக்குதுன்னு தெரியல. எப்படியோ ஒரு வழியாக அப்படியும் இப்படியும் போட்டு மூக்கை பிடிச்சிக்கிட்டு பரட்டி கொடுத்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சு நாக்கெல்லாம் வெந்து போச்சு ஆளுக்கு. அவ்வளோதான். இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன். பாய்.